ஏன் வந்து எப்ப பாரு இந்த நேட்கோ, சவுத் இந்தியன் பேங்க், டாடா மோட்டார்ஸ், ஐடிசி இதுலயே சுத்திட்டு இருக்கோம். வேற எதனா புது ஸ்டாக்ஸ் எல்லாம் போடலாம், வேற எதனா புது செக்டர்ஸ்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருந்தீங்க. இது உண்மையை கூட இதை நானும் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். வேற ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து வாங்கணும் தான், வேற ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து பிசினஸ்ல வச்சிருக்கணும் தான். பட் என்னோட கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ வந்து நான் ட்ராக் பண்றது ஒரு 10ல இருந்து ஒரு 30 கம்பெனிஸோட பிசினஸ் வந்து ட்ராக் பண்றேன். சரி, இந்த பிசினஸ் எல்லாமே நான் தனித்தனி செக்டரா எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னா ஒரு 5ல இருந்து 6 செக்டருக்குள்ள வந்து அடைக்கலாம். இந்த எஃப்எம்சிஜி, பேங்கிங், ஆட்டோமொபைல்ஸ் அப்படின்னு சொல்லி அடைக்கலாம். 5-6 செக்டர்ல உள்ள பிசினஸ்ல 5-6 கம்பெனிஸ் வந்து நான் வச்சிருக்கேன். சிம்பிளா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். 5-6 செக்டர்ல 5-6 கம்பெனிஸ். இப்போ பேங்கிங்னா அதுல ஒரு 5 கம்பெனிஸ், எஃப்எம்சிஜினா அதுல ஒரு 5 கம்பெனிஸ், அண்ட் தென் நீங்க ஐடினா அதுல ஒரு 5 கம்பெனிஸ், இப்படி சொல்லி நான் வச்சிருக்கேன். ஸோ டோட்டலா நான் வந்து ஒரு 30 பிசினஸ் வந்து ட்ராக் பண்ணிருக்கேன். இதுவே எனக்கு தெரிஞ்சு போதும் அப்படின்றதுனால தான் நான் இதோட வந்து நிறுத்திட்டேன். அதே இப்ப அந்த செமிகண்டக்டர் அதெல்லாம் வந்து நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதுலயே வந்து இன்வால்வ் ஆகும். பட் இப்போதைக்கு என்னால அந்த 30 பிசினஸ் ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கான்செப்ட்னால இதுல மட்டும் தான் நம்ம சுத்தி வரும். ஸோ நீங்களே ஒரு பிசினஸ் ரன் பண்றீங்க, உங்களால வந்து ஒரு 10 பிசினஸ் வந்து ரன் பண்ணிட முடியுமா அட் டைம்ல அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நீங்களே வந்து முழிப்பீங்க. ஸோ அதே மாதிரி சுச்சுவேஷன் தான் இங்கேயுமே. நம்மளால வந்து ஒரு 10ல இருந்து ஒரு 30 பிசினஸ் நம்ம ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னா ஈஸியா நம்மளால அந்த நியூஸஸோ இல்ல எதுவா இருந்தாலும் நம்மளால கேதர் பண்ணிக்க முடியும். ஒருவேளை அதை தாண்டி நம்ம வந்து ஸ்டாக்ஸ் நம்ம தெரியாத ஸ்டாக்ஸ் எல்லாம் வச்சிருக்கோம் அப்படின்னா அது ஏன் விழுதுன்னு தெரியாது, ஏன் ஏறுதுன்னு தெரியாது. இந்த பிசினஸ் வந்து எனக்கு ஃபெயிலியரே ஆனாலும் ஏன் ஃபெயிலியர் ஆச்சுன்னு சொல்லிட்டு நான் தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த பிசினஸ் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகும்போது அது எனக்கு ஒரு கிளியர் கட்டான ஐடியா கொடுக்கும். இதுவே நான் 50-60 பிசினஸ் வச்சிருக்கேன்னு வச்சுக்கீங்களா, அந்த பிசினஸ் ஏன் தூக்குதுன்னு எனக்கு தெரியாது, இல்ல ஏன் ஜெயிக்குதுன்னு எனக்கு தெரியாது. அடுத்த பிசினஸ்ல நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது தப்பா கூட போய் முடியலாம்.